விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். கஞ்சா வழக்கில் ரவுடி நித்யானந்தத்தை காவலில் எடுத்து விசாரிக்கும் போலீசார். 2 செல்போன்கள் பறிமுதல். அக்னி நட்சத்திர நிறைவு நாள். வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் மக்கள் அவதி. ரவுடி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம். 2 பேர் கைது. கடற்கரையில் குவிந்து கிடந்த 2 டன் குப்பைகள் அகற்றம். மாணவர்கள், பஞ்சாயத்து ஊழியர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். சிறையில் இருக்கும் ரவுடி நித்யானந்தாவை கஞ்சா வழக்கில் போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை கணுவாப்பேட்டையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கஞ்சா பதுக்கி வைத்திருந்த வினோத்குமார், பங்கூரை சேர்ந்த சதீஷ்குமார், செம்பையம்பாளையம் பகுதியை சேர்ந்த தசரதன் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் சதீஷ்குமார் ஒரு கொலை முயற்சி வழக்கில் சிறைக்கு சென்றபோது செந்தில்குமரன் கொலை வழக்கில் சிறையில் உள்ள ரவுடி நித்யானந்தத்துடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நித்யானந்தம் வழிகாட்டுதலின்படி ஒடிசா மாநிலத்திற்கு சென்று கஞ்சா வாங்கி வந்து இங்கு விற்பனை செய்வதற்காக அவர்கள் ஒருவருக்கொருவர் பங்கு பிரித்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடம் இருந்து 1.5 லட்சம் மதிப்பிலான 3.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்கள் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனிடையே இந்த கஞ்சா வழக்கு தொடர்பாக சிறையில் இருந்த நித்யானந்தத்தை வில்லியனூர் போலீசார் 3 நாட்கள் காவலில் எடுக்க முடிவு செய்து நேற்று மாலை நித்யானந்தத்தை சிறையில் இருந்து காவலில் எடுத்து வில்லியனூர் காவல் நிலையம் அழைத்து வந்தனர். அவரிடமிருந்து 2 செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. கஞ்சா கடத்தல் வழக்கு தொடர்பாக போலீசார் அவர் மீது மேலும் ஒரு வழக்கை பதிவு செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அக்னி நட்சத்திர நிறைவு நாளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். புதுச்சேரியில் கடந்த பிப்ரவரி முதல் கோடை வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. கடந்த 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நாள் முதல் 100.4 டிகிரி வெயில் பதிவானது. தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. கடந்த சில நாட்களாக வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானதால் லேசான சாரல் மழை பெய்தது. இனி வரும் 5 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி வெப்பம் உயரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி நேற்று முன்தினம் புதுவையில் 97.2 டிகிரியாக இருந்த வெயில் நேற்று அதிகரித்து 101.1 டிகிரியாக உயர்ந்தது. இந்நிலையில் இன்றும் காலை முதலே வெப்பம் தகித்தது. அக்னி நட்சத்திரம் இன்றோடு முடிவடைந்த நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது மக்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. ரவுடி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை உருளையன்பேட்டை முருகன் கோவில் வீதியை சேர்ந்தவர் செழியன். கடந்த 25ஆம் தேதி இவரது வீட்டு வாசலில் 2 சக்கர வாகனத்தில் தலைக்கவசம் மற்றும் முகத்தில் கர்ச்சிப் அணிந்து வந்த 2 பேர் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு சென்றனர். இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கஞ்சா விற்பனை செய்வதில் ஏற்பட்ட மோதலில் பெரியார் நகரை சேர்ந்த ருத்ரேஷ் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் எழிலன் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் ருத்ரேஷை கொலை செய்த குற்றவாளிகளை மிரட்டி எச்சரிக்கை விடுக்கும் வகையில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது தெரியவந்தது. இதனையடுத்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மூலம் போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது ருத்ரேஷின் ஆதரவாளர்களான சாமுவேல், கணேஷ் ஆகியோர் பெட்ரோல் குண்டு வீசி சென்றது தெரியவந்தது. இந்நிலையில் தலைமறைவாக இருந்த 2 பேரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்களிடமிருந்து 2 சக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. கடற்கரையில் குவிந்து கிடந்த 2 டன் குப்பைகளை மாணவர்களும் கொம்யூன் ஊழியர்களும் அகற்றினர். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் கோடை வெயில் மற்றும் மழையினால் தொற்று நோய் பரவாமல் தடுக்கும் விதமாக உள்ளாட்சித்துறை இயக்குநரின் அறிவுறுத்தலின் பேரில் பாகூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட கிராமங்களில் சிறப்பு துப்புரவு பணி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று காலை மணப்பட்டு, புதுக்குப்பம், பல்மைரா கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வீசிவிட்டு சென்ற குப்பைகளை அப்புறப்படுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள ஸ்கூல் ஆஃப் அலைட் சயின்ஸ் கல்லூரி மாணவர்கள், பஞ்சாயத்து ஊழியர்கள் கலந்து கொண்டு கடற்கரையில் குவிந்து கிடந்த சுமார் 2 டன் அளவிற்கான குப்பைகளை சேகரித்தனர். HR ஸ்கொயர் நிறுவனத்தினரிடம் அது ஒப்படைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மேலாளர் ரவி, உதவி மேலாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை முதலியார்பேட்டையில் டிரான்ஸ்பார்மர் தொடர்ச்சியாக வெடித்ததால் பதட்டம் ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் அனல் காற்றுடன் இறுக்கமான சூழல் இருந்து வருகிறது. மேலும் வெப்பநிலையும் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இந்நிலையில் வெப்பநிலை சமாளிக்க பொதுமக்கள் ஏசி உள்ளிட்ட குளிர் சாதனங்களை பயன்படுத்தி வருவதால்
புதுச்சேரியில் தொடர்ந்து மின் பற்றாக்குறை ஏற்பட்டு வருகிறது. அவ்வப்போது மின் சாதனங்கள் பழுதடைவதால் மின்துறை சார்பில் பராமரிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு சுழற்சி முறையில் புதுச்சேரி முழுவதும் மின்தடை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று லாஸ்பேட்டையில் அதிக மின்னழுத்தம் காரணமாக டிரான்ஸ்பார்மர் ஒன்று வெடித்து சிதறியது. இதனால் அப்பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்தது. இதேபோல புதுச்சேரி கடலூர் சாலை முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகே உள்ள மின்மாற்றியிலும் திடீரென்று பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறி கொழுந்துவிட்டு தீ எரிந்தது. திருவிழாவில் பட்டாசு வெடிப்பது போன்று தொடர்ச்சியாக 20 நிமிடம் டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறியதால் அங்கிருந்த குடியிருப்பு வாசிகள் மற்றும் அந்த வழியாக சென்ற பாதசாரிகள் தலை திரிக்க ஓடினர். இதனால் முதலியார்பேட்டையில் இருள் சூழ அப்பகுதியில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து 20 நிமிடங்கள் வரை டிரான்ஸ்பார்மர் கொழுந்துவிட்டு எரிந்ததை அடுத்து தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து ரசாயன கலவையை பீச்சி அடித்து டிரான்ஸ்பார்மரின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அக்னி நட்சத்திர நிறைவையொட்டி பிரத்யங்கரா தேவி ஆலயத்தில் 24 மணி நேரம் தொடர் அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் உலகிலேயே மிக உயரமான 72 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி கோவில் உள்ளது. இங்கு 16 அடி உயர ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சன்னதியும் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் அக்னி வெயிலின் கோர தாண்டவத்தில் இருந்து மக்களை காத்ததற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் வெயிலின் தாக்கம் குறைந்து மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் உலக நன்மை வேண்டியும் அக்னி வெயில் நிறைவடையும் நாளன்று 24 மணி நேரம் இடைவிடாது தொடர் அபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் 24 மணி நேரம் இடைவிடாது தொடர் அபிஷேகம் ஆலய பீடாதிபதி நடாத்தூர் ஜனார்த்தன சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. இன்று அதிகாலை 5 மணிக்கு துவங்கி புதன்கிழமை காலை 6 மணி வரை தொடர்ந்து இந்த அபிஷேகம் நடைபெறும். இதில் 1008 லிட்டர் தயிர், பால், 1008 லிட்டர் வண்ண மலர்கள், இளநீர், எலுமிச்சை பழம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மணக்குள விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற 1008 இளநீர் அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அக்னி நட்சத்திரம் கடந்த 4ஆம் தேதி தொடங்கி இன்றோடு முடிவடைந்தது. உலக நன்மைக்காக அக்னி நட்சத்திர நிறைவு நாளில் மணக்குள விநாயகருக்கு இளநீர் அபிஷேகம் செய்யப்படும். இந்த ஆண்டு அக்னி நட்சத்திரம் நிறைவையொட்டி இன்று காலை 10:30 மணிக்கு மணக்குள விநாயகருக்கு 1008 இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. ஏராளமான பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் இளநீர் அபிஷேகத்தை கண்டு விநாயகரை தரிசித்தனர். உற்சவ மூர்த்திற்கு 108 இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. அபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அதிகாரி பழனியப்பன், தலைமை குருக்கள் கணேஷ், ஸ்ரீனிவாசன், நாகராஜன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் மாம்பழமும் விநியோகம் செய்யப்பட்டது. பாஜக 170 இடங்களுக்கு மேல் வெல்லாது என்று வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் புதுச்சேரியில் உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடு நடந்துள்ளதாகவும், இது குறித்த அனைத்து ஆவணங்களையும் தான் வைத்திருப்பதாகவும், இது குறித்து சிபிஐக்கு புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். அதற்கு முன்பாக உதவியாளர்கள் பணியிடங்கள் முறையாக பதவி உயர்வு மூலம் நிரப்பப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் இன்னும் விற்பனை செய்து கொண்டுதான் உள்ளதாகவும், போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுகிறது என்ற உண்மையை ஆட்சியாளர்களே ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் கூறினார். இதுவரை பெரிய வியாபாரிகள் யாரும் கைது செய்யப்படவில்லை என்று குறிப்பிட்ட அவர், ராமர் கோவில் இருக்கும் அயோத்தி தொகுதியில் பாஜக தோற்பது உறுதி என்றார். மோடியின் பக்கத்தில் பாலராமர் இல்லை, அவர் இந்தியா கூட்டணியின் பக்கம்தான் உள்ளார் என்று கூறினார். 170 இடங்களுக்கு மேல் பாஜக வெல்லாது என்றும், கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றும் அவர் கூறினார். தமிழக வெற்றி கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் உலக பட்டினி தினத்தையொட்டி புதுச்சேரி மாநில வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் விஜய் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனிடையே தூய இருதய ஆண்டவர் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி விஜய் மக்கள் இயக்கத்தின் மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் 6 வகையான உணவு வழங்கப்பட்டது. இதேபோல புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகள் மற்றும் காரைக்காலில் உள்ள 5 தொகுதிகள் என 28 தொகுதிகளில் விஜய் ரசிகர்கள் 20,000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினர்.
குரு சித்தானந்தா கோவிலின் குரு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ஸ்ரீமத் குரு சித்தானந்தா சுவாமிகளின் 187ஆம் ஆண்டு குரு பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றதா. இதனையொட்டி நேற்று மாலை கலச பிரதிஷ்டை கணபதி ஹோமத்துடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. இன்று காலை கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் மற்றும் ருத்ர ஜெபம் ஆகியவற்றுடன் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனையடுத்து கலச புறப்பாடு, அலங்காரம், மகா தீபாராதனை ஆகியவை நடத்தப்பட்டது. புதுச்சேரி மட்டுமன்றி பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சித்தானந்தா சுவாமிகளை வணங்கி சென்றனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை குரு சித்தானந்தா அறங்காவலர் குழுவினர் இளங்கோவன், சசிகுமார், மதிவாணன், கதிரேசன், அருள் மற்றும் தேவஸ்தான ஊழியர்கள் செய்திருந்தனர். பிள்ளைச்சாவடி நலவழித்துறை சார்பில் நடைபெற்ற காசநோய் தடுப்பூசி முகாமில் ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் பிள்ளைச்சாவடி சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் காசநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றதா. தலைமை மருத்துவ அதிகாரி மேரி ஹெப்சிபாய் தலைமை தாங்கிய இந்த முகாமில் கிராமப்புற செவிலியர் சரளாராணி வரவேற்புரையாற்றினார். முகாமில் சுகாதார உதவியாளர் மதிவாணன் பொதுமக்களிடையே காசநோய் தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். கிராமப்புற செவிலியர் சித்ரா, ஆஷா ஊழியர்கள் ஜெயமாலினி, அனிதா உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். பழைய நாணயங்களுக்கு பணம் கொடுப்பதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தை சேர்ந்த குப்புசாமி என்பவர் பேஸ்புக்கில் பழைய நாணயங்களுக்கு பணம் கொடுப்பது தொடர்பான ஒரு விளம்பரத்தை பார்த்துள்ளார். பின்னர் அதில் இருந்த தொலைபேசி எண் மூலம் ஒரு நபரை தொடர்பு கொண்டு அவர் பேசியுள்ளார். அப்போது பழைய நாணயங்களை கொடுத்து பணம் பெறுவதற்கு முதலில் GST செலுத்த வேண்டும் என்று அந்த நபர் கூறியுள்ளார். இதனை நம்பிய குப்புசாமியும் 50,300 ரூபாய் செலுத்தியுள்ளார். அதன் பிறகு அந்த நபர் தொடர்பை துண்டித்துள்ளார். தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த குப்புசாமி இது குறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சின்னகாலாப்பட்டு அருகே புதைவட கம்பி பதிப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அடுத்த சின்னகாலாப்பட்டு ஆலமரத்து வீதியின் இருபுறமும் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. 10 அடி அகலம் கொண்ட இந்த வீதிதான் கடற்கரையில் உள்ள சொகுசு விடுதிக்கு செல்லும் பிரதான சாலையாகும். மிகவும் குறுகிய சாலை என்பதால் வீட்டு வாசலில் இருசக்கர வாகனத்தை கூட நிறுத்த முடியாத அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதே அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டு. இந்நிலையில் கடற்கரையில் உள்ள சொகுசு விடுதி ஒன்றிற்கு செல்வதற்காக ஆலமரத்து வீதி வழியே உயர் மின்னழுத்த புதைவட மின்பாதை அமைக்கும் பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டது. இதற்கு அப்பகுதி மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து ஆலமரத்து வீதி என்பது 10 அடி அகலம் கொண்ட குறுகிய சாலை, இந்த சாலை கீழே தான் குடிநீர் குழாய், கழிவுநீர் குழாய் என்று அனைத்தும் செல்வதாகவும் இதே வழியில் மீண்டும் உயர் மின்னழுத்த புதைவட மின்பாதை அமைத்தால் அங்குள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் கூறி எதிர்ப்பு தெரிவித்தனர். பொதுமக்கள் எதிர்ப்பால் மின்பாதை அமைக்கும் பணி நிறுத்தப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6,640 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 53,120 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 930 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கஞ்சா வழக்கில் ரவுடி நித்யானந்தத்தை காவலில் எடுத்து விசாரிக்கும் போலீசார். 2 செல்போன்கள் பறிமுதல். அக்னி நட்சத்திர நிறைவு நாள், வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் மக்கள் அவதி. ரவுடி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம், 2 பேர் கைது. கடற்கரையில் குவிந்து கிடந்த 2 டன் குப்பைகள் அகற்றம், மாணவர்கள், பஞ்சாயத்து ஊழியர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.